ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே பொண்ணு அழைப்புக்கு வந்துட்டு ரெடியாகி போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நமக்கு வந்து நம்ம ஃபோட்டோ நம்ம மேரேஜுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கிறது ஃபோட்டோ கிளட்ஸ்லேருந்து தான். எல்லாம் ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டாங்க. தெம்பா வரணும்ல அவரு போலாம் போலாம் போலாம். இது கேமரா ஆக்சுவலாக 11 மணிக்கு ஜீவிதா வீட்டுக்கு வரதான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இங்கே பெரியம்மா, அத்தை, மாமா எல்லாரும் வரத்துக்கே வந்துட்டு 11:30 ஆயிடுச்சு. நம்ம வருவோன்ட்டு அங்கே வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. 11 மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு ஐ திங்க் சாப்பிடாம அங்கே எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம அங்கிருந்து அங்கே போகிறதுக்குமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன எதுவுமே இல்லைங்களா. அப்புறம் 2 ரெண்டல் கார் வாங்கிட்டு அண்ணன் என்னை விட்டுட்டே போயிட்டாங்க. அண்ணன், அண்ணி, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே சேர்ந்து ஜீவிதா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அண்ணன் வந்துட்டு அங்கே இப்போதான் செகண்ட் டைம் வரான். வழியே தெரியாது. ஏன்னா அது வந்து குவார்டர்ஸுங்களா, எல்லாரோடும் ஒரே மாதிரியே இருக்கும். அப்புறம் போக வழி தெரியாம அங்க எங்கன்னு சுத்தி எனக்கு ஃபோன் பண்ணி வழியெல்லாம் கேட்டுட்டு ஃபைனலா வந்துட்டு ஜீவிதா வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜீவிதா வீட்டுல என்னென்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து இப்பதான் நானுமே பாக்குறேன் ஜீவிதா வீட்டுல பொண்ணு அழைப்பப்ப என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம். ஸோ அதெல்லாமே இப்ப பார்க்கலாம் வாங்க. பொண்ணழைப்புக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஒருத்தரா. எனக்கு என்னன்னா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நான் பெட்ரூம்ல உள்ள போய் உட்காந்துக்கிட்டேன். பெட்ரூம்ல உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பெட்ரூம்ல கூப்பிடுவாங்க. நானும் எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்பயாச்சும் உங்க வீட்டுக்கு வந்து கூட்டு போனாங்க, என்ன கூட்டிட்டு கூட வரல. நானும் உள்ள கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அது பூ வச்சு விடுவாங்க, என்கேஜ்மெண்ட் பூ வச்சு விட்டாங்க. அந்த மாதிரி பூ வச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா தான் பூ வச்சிருந்தேன். பூ வச்சு விடுவாங்க, கூப்பிடுவாங்கன்னு. கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை. இங்க இருந்து டீ போகுது, ஸ்நாக்ஸ் கொண்டு போறாங்க. என்னடா நம்மளே கூப்பிடாம எல்லாரும் ஸ்நாக்ஸ் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நானும் பார்த்து யோசிச்சுட்டே இருந்தேன். பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க போல. பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. நல்லா கலகலன்னு நல்லா இருந்துச்சு. பூ தான் இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களாட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்தும் போது நான் இல்லவே இல்லை. அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. நானும் அந்த பக்கம் தண்ணி குடிக்க போலாம், இப்படி போலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் வழியே எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். ஆக்சுவலா இப்ப வந்துட்டு பொண்ணு அழைப்புக்கு வந்துட்டு தட்டுல தாம்பாளத்துல வந்து என்னது ஃப்ரூட்ஸ், பூ எல்லாமே வச்சு அம்மா அப்பாலாம் வந்துட்டு ஜீவிதாவோட அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு உங்க பொண்ணை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது உன்னோட ஃபீல் எப்படி ஜீவி இருந்துச்சு? அழைச்சிட்டு போகும்போது என்ன திடீர்னு ஒரே சுத்தியும் கூட்டம். எல்லாருமே வெளியே கால் எடுத்து வைக்கும் போது தலையில ஏதோ முக்காட்டு சீலன் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தலையில போட்டு தம்பியா போட்டுட்டான். இல்லையே, ஆமா தம்பிதான் போட்டு விட்டான். சுத்தியும் கூட்டம், என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னன்னா இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் சொல்லிட்டு சீலை பிடிச்சி இழுக்கிறாங்க, அந்த பக்கத்துல தள்ளுறாங்க. அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நாங்க எல்லாத்துக்கும் ஒரு பைக் காமிச்சு கிளம்பியாச்சு. ஆனா ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாங்க முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்துக்காலையும் விழுந்து 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 வந்திருக்கணும். ஆமா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி உள்ள போக கூடாது. ஆமா, அப்படியே கிளம்பியாச்சு. டாட்டா சொல்லிட்டு. அழுதுட்டு வந்தியா? அதெல்லாம் இல்ல. சரி, அப்புறம் என்ன சாப்பாடு எல்லாம் போட்டீங்க? சாப்பாடு நானே சாப்பிடல. நாங்க படைச்சு சாப்பாடு வீட்டுல வந்துட்டு படைச்சிட்டு தான் சாப்பிடணுமா முகூர்த்த சேலையெல்லாம். அந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சாப்பிடல. நீங்க என்ன இது போட்டீங்க? ஃபுட் என்ன போட்டீங்க? மொச்சக்கொட்டை குழம்பு தான். மொச்சக்கொட்டை குழம்பு எங்களுடைய ஃபேவரட். இல்ல சாரி, ஃபேவரட்ங்கிற பாருங்க. எங்களுடைய ட்ரெடிஷனல் பிரகாரம் வந்துட்டு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா வந்துட்டு மொச்சக்கொட்டை குழம்பு அதுதான் வந்து முக்கியமானது. மொச்சக்கொட்டை குழம்பு இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. ஏன் மொச்சக்கொட்டை குழம்பு வைக்கல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிதான் நம்மளோட ஆக்சுவலா நம்மளுடைய போட்டோகிராஃபர் வந்துட்டு மார்னிங் நேரமாவே வந்து நல்லா நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இது வந்து ரஃபா நாம எடுத்தது தான். அவங்க எடுத்த ஃபுட்டேஜ் வந்துட்டு இன்னொரு 1 or 2 daysல கண்டிப்பா நான் போடுறேன். அது பாருங்க. உங்க வீட்லயும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் செலிப்ரேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே நைஸா வெளியே வந்து எட்டி பார்ப்பேன். எட்டி பார்த்துட்டு உள்ள போயிருவேன். கூட கூப்பிடவே இல்ல, சாப்பிடவே உட்காந்துட்டாங்க. அப்பயும் கூப்பிடவே இல்ல. சாப்பிடக்கூடாது. என்னடா நம்மளை மறந்துட்டாங்களா? பொண்ணு தானே அழைக்க வந்தாங்க, பொண்ணையும் யாரும் பாக்கலையே. தானே பார்த்தோம். நிச்சயத்துல தான் பார்த்தது.
அப்புறம் தடத்துல அல்லாதுக்கா ஒரே ரோடா போச்சு. நம்ம பிள்ளைனால ரோட்ல ஒரே ரோடா போச்சுன்னா மெயின் ரோடு தான் வரணும். மக்கள் கடைக்கு அங்கதான் வருவாங்களாமா. ஆமா மக்கள் கடைக்கு வருவாங்களாமா. எது பஸ் கடைக்கு விஜயலட்சுமி கடைக்கு வராங்களா எல்லாம் நம்ம ஊருக்கு தான் வருவாங்க. சப்போர்ட் பஸ்பியா சப்போர்ட் தங்கச்சிடா அண்ணன் தங்கச்சி இருக்கு அதனால என்னது என்ன. சரி கண்ணே பரப்பலாம் வாங்க போயிட்டு வரோம். பின்னாடியே நீங்க எல்லாம் வாங்க. இது பொண்ணுதாங்க என்ன மாத்தி சொல்லிடுங்க. இது பொண்ணுதாங்க எல்லாமே எங்க பொண்ணுதா அப்படி போட்டுக்கிறோம். அவ்வளவுதாங்கண்ணே போட்டோ கண்ணு என்ன கண்ணு நம்ம பண்பாடு இப்படிதான். நம்ம பண்பாடு இப்படிதான். இருக்குது இல்லைங்க எங்களுக்கே அப்ப போட்டாங்க. இப்ப எங்க பிள்ளைங்களுக்கு போடலாம் சொல்லுவோம்ல. எடுத்துருங்க அவ்வளவுதான். சொல்லுங்க சாமி எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க பெரியவள அப்படிதான் கூட்டிட்டு போறேன் நானு. அப்படிதான் இருக்கணும் எப்பயுமே. பிள்ளைங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா கண்ணு அப்படிதான் இருக்கணும். நீ கூட வாங்கம்மா. வாசனே ரம்யா ஆமா ரெண்டு கண்ணு உண்மையாலுமே சாமி மொத்தம் 4 கண்ணு. இன்னும் 2 கண்ணு பசங்க 2 கண்ணு பிள்ளைங்க. விநாயகர் கோயிலில் போயிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ தீபனேஷ் அவங்க அத்தை வந்து எனக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிற்கிறது வந்து என்னோட அத்தை பொண்ணு தேன்மொழி. அந்த பக்கம் வந்து தமிழ் எங்கள் தங்கச்சி நிற்கிறா. 3 பேரும் பக்கத்தில் சுற்றி எல்லாரும் நின்று ஒரு கூட்டமாக ஆரத்தி எடுக்கிறாங்க. நான் எங்க போனேன் இப்போ? நீ உள்ள நீ தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்கே. நீ பாப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவர் அங்கேயே ஓடுற இங்கே ஓடுற கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஒரு வேலை ஜீவி வேலை அந்த அளவுக்கு செய்ய வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து ஆராத்திலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. வீட்டு வாசல்லே தான் நிக்கிறது. சுவாத்தி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அதான் வீட்டு வாசல்லே தான் நிக்கிறது. ஆனா சுத்திக்கிட்டு வர வைக்கிறாங்க. பரவாயில்ல. கேமராமேன் அந்த அண்ணன் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. பாராத்தி தாண்டி வரும்போது உன்னோட மனசுக்குள்ள என்ன ஜீவி ஓடிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை, சீலில் எதுவும் ஆயிடக்கூடாது, சாரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த படம் கொடுத்தாங்க. ஏற்கனவே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதில் என்கேஜ்மெண்ட்ல இப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே அடங்காமல் பிள்ளைங்காமல் எந்த இதுவும் நடந்தாங்க. எனக்கு என்னன்னா அடிக்கி விட்டுருவோம், சாரி வேறு கட்டிட்டு இருக்கோம்ல, அதுவும் நடக்கிறேன்னு பார்த்தாவே தெரியும். மெதுவாக படிக்கட்டை பார்த்து மெதுவாக உள்ள போயிட்டு கரெக்டாக நானே எனக்கு சொல்லவே இல்லை. நானே நேராக பூஜை ரூம் போயிட்டேன். நானே விளக்கு பற்ற வச்சுட்டேன். முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க.
போட்டோகிராஃபர் வேற சும்மா ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணாவே போஸ்ட் கொடுங்க போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு ஷையா இருக்கு, நம்ம டக்கு டக்குன்னு உள்ள ஓடி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் மெமரிஸ். இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் கிரிஞ்சா இருக்கும். பரவாயில்ல, நல்லா டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து கோப்ரோவில் எடுத்துகிட்டு இருந்தான். ப்ரொஃபஷ்னலாக வந்து எடுக்கிறதுனா வந்துட்டு ஃபோட்டோ கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டுமே ஃபோட்டோகிராஃபர் தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீங்கள் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேர்த்தோட நம்பரையும் அப்புறம் விளக்கேற்றி வச்சு நம்ம சாமி கும்பிடணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெரியவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். நம்ம நான் தலையை நீட்டி பல்ப் பண்ணிருப்பேன். பெரியவங்க ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு சொல்லி ரம்யா கம்மி வச்சுட்டு அது சமைச்சாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பொண்ணு வீட்டில் இருந்து எல்லாருமே வரத்துக்கு வந்து டைம் ஆச்சு. இப்போ வந்து வெறும் ஜீவிதா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவங்க சித்தி அவங்களாம் வந்துருந்தாங்க. வந்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம அத்தை வந்துட்டு என்ன ஜீவி கொடுத்தாங்க? ஜூஸா தண்ணியா? தண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஜூஸ் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுக்கு வந்து பாட தெரியுமான்னு கேட்டேன். அதுக்கு வந்து ஜீவியோட தங்கச்சி வந்து மாப்பிள்ளைக்கு ஆட தெரியுமான்னு என் தங்கச்சி ஒரு சின்ன ஒரு பதில் சொன்னா. ஆமா, நானும் வாயடிச்சு போயிட்டு கிடையாது. நான் நான் ஆடுறேன்னு சொன்னேன். ஆனா ஜீவிதா தான் ஆட முடியாது, பாட முடியாது, கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாடல. சரி, பொண்ணுக்கு பாட தெரியுமா? சரி, அது மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே கன்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீவிதா வீட்டுல இருந்து வரன்னு எல்லாம் கிளம்பி வந்தாங்க. ஆனா வழி மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் இருக்கு மெயின் ரோட்லயே. ஆனால் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வந்தாச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ப்ளஸ் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து 5 பேர்த்துக்கு வந்து படையல் சாப்பாடு போடுவாங்க. காலையிலேருந்து அந்த ஆமாம், முகூர்த்த சேரி வச்சு படைச்சி போடுவாங்க. அதுக்காக தான் வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பூஜையை போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. செம்ம லேட்டு. ஆமா, பயங்கர பசி. நீ காலையில இருந்து சாப்பிடல, உனக்கு பசி பயங்கரமா இருக்கு. மதியானமே சாப்பிடல. அங்க 3 மணிக்கு தான் படைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இப்ப 4 மணிக்கு மேலதான் சாப்பிட்டோம். ஆமா, நல்லா இருந்துச்சு. அம்மா வந்து அங்க ஜீவிதாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சாங்க. அது சமைக்கிறதுல வந்து தனியா ஒரு vlog வரும். சமைச்சு அதுக்கப்புறம் இந்த குக்கிங் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஜீவி சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் தான் வந்துட்டு இதுக்கு மேல வரும். நீங்க அதெல்லாம் இப்ப பாக்கலாம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். அதுக்கு தான் வெயிட் பண்றேன். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. அம்மா தீபனே சாப்பிடக்கூடாது தானே? விரதம் தானே? தீபனே சாப்பிடக்கூடாது தானே? சாப்பாடு அவங்களுக்கு தான் தருவோம். சரி, சரிங்க. அவங்க தான் சாப்பிடணும். சரி, நாம தான் பொண்ணுக்குள்ள சாப்பிட்டோம்ல, அதான் அவங்க மெயினா. ஃபைனலாக வந்துட்டு பூஜை எல்லாமே போட்டு முடிச்சோன்னே 5 இலையில வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் மேக்கப்லாம் போட வந்து அந்த அக்கா வந்திருந்தாங்க. சரணி அக்கா வந்திருந்தாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு வந்து ரிசப்ஷனுக்கு வந்து மண்டபத்துக்கு போவோம். அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் சூப்பராக வந்துட்டு அம்மாவையெல்லாம் வச்சு வீடியோஸ்லாம் எடுத்திருப்போம். அதில் எல்லாமே ரிசப்ஷனு மேரேஜ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும். ஸோ வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் அம்மா வச்சுலாம் நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அது எல்லாமே ஃபன்னாக நிறைய வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா தான் வந்து எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரிசப்ஷன்ல எப்படி ஓடியா, என்ன வேலை நடந்துச்சு எல்லாமே அம்மா தான் ஷேர் பண்ண போறாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறாங்க. ஓகே, ஆமாம், ஓகே.
அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, see you. பாய்.